வீட்டு உபயோகத்திற்கான சிலிண்டரின் விலை 50 ரூபாய் உயர்த்தப்படுவதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி அறிவித்திருக்கிறார். பெட்ரோல் மற்றும் டீசல் மீதான கலால் வரியை லிட்டருக்கு 2 ரூபாய் உயர்த்துவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. இது நாளை முதல் அமலுக்கு வரும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலை குறைந்திருக்கக்கூடிய நிலையில் கலால் விலை லிட்டருக்கு 2 ரூபாய் உயர்த்தப்படும் என்ற அறிவிப்பு வெளியாகி பொதுமக்களை அதிர்ச்சியடைய வைத்தது. இந்நிலையில் சில்லறை விலையில் பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்த வேண்டாம் என்று பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்களை அறிவுறுத்தியிருப்பதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சகம் தன்னுடைய அதிகாரப்பூர்வ எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறது. இதனால் பெட்ரோல் டீசல் விலை உயருமோ என்ற அச்சத்தில் இருந்த வாகன ஓட்டிகள் சற்று நிம்மதி அடைந்துள்ளனர். பெட்ரோல் டீசல் விலை உயராது என்று மக்கள் சற்று நிம்மதி அடைந்த அடுத்த சில நிமிடங்களில் வீட்டு உபயோக சிலிண்டர் விலை 50 ரூபாய் உயர்த்தப்படும் என்று மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி அறிவிப்பை வெளியிட்டார். இந்த புதிய விலை உயர்வு நாளை காலை அமலாகும் என்றும் பூரி தெரிவித்துள்ளார். இந்திய பங்குச்சந்தைகளில் 10 மாதங்களில் இல்லாத வகையில் இன்று ஏற்பட்ட கடும் வீழ்ச்சி காரணமாக முதலீட்டாளர்களுக்கு 12 லட்சம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டது. இந்தியா உள்ளிட்ட நாடுகளுக்கு பதிலடி வரி விதிப்பை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கடந்த வாரத்தில் அறிவித்தார். இதனால் அமெரிக்க பங்குச்சந்தைகளில் கடும் வீழ்ச்சி காணப்பட்டது. இந்நிலையில் வாரத்தின் முதல் வர்த்தக நாளான இன்று இந்திய பங்குச்சந்தைகளிலும் வீழ்ச்சி ஏற்பட்டது. வர்த்தகம் தொடங்கியதும் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 3000 புள்ளிகளுக்கு மேல் சரிந்தது. இதேபோல தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 1100 புள்ளிகளுக்கு மேல் சரிந்தது. பிற்பகலில் ஓரளவுக்கு சரிவில் இருந்து இந்திய சந்தைகள் மீண்டாலும் பாதிப்பு அதிகமாகவே இருந்தது. சென்செக்ஸ் 2227 புள்ளிகள் சரிந்து 73138 புள்ளிகளாகவும், நிப்டி 743 புள்ளிகள் குறைந்து 22162 புள்ளிகளாகவும் வர்த்தகத்தை நிறைவு செய்தன. இன்று ஒரே நாளில் டாடா ஸ்டீல் நிறுவன பங்குகள் 1,28,000 கோடி ரூபாய் இழப்பை சந்தித்தன. ட்ரென், ஹிண்டால்கோ, எல்என்டி நிறுவன பங்குகள் பெரிய அளவில் வீழ்ந்தன. ஜொமேட்டோ, இந்துஸ்தான் யூனிலிவர் ஆகிய நிறுவன பங்குகள் லாபத்தை கண்டன. இந்துஸ்தான் காப்பர், சமான் கேபிட்டல், பாரத் ஃபோர்ஜ், டிஎல்எஃப் உட்பட 770 நிறுவனங்களின் பங்குகள் கடந்த ஓராண்டில் இல்லாத சரிவை கண்டிருக்கின்றன. ஆசிய பங்குச்சந்தைகளில் கடந்த 16 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு இன்று ஒரே நாளில் சரிவு காணப்பட்டது. அமெரிக்காவின் பதிலுக்கு பதில் வரி விதிப்பு நடைமுறையால் பல நாடுகளின் பங்குச்சந்தைகள் கடும் வீழ்ச்சியை சந்தித்திருக்கும் நிலையில் சீனா போன்ற நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இந்தியாவிற்கான பாதிப்பு குறைவு என்று பங்குச்சந்தை நிபுணர்கள் தெரிவித்திருக்கின்றனர். இதுகுறித்து நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த பங்குச்சந்தை ஆலோசகர் PR சுந்தர், தங்கத்தின் விலை பெருமளவில் குறைவதற்கான வாய்ப்பு குறையும் என்றும் கூறியுள்ளார். அமெரிக்காவினுடைய வரி விதிப்பு முறை காரணமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பங்குச்சந்தை மாற்றம் என்பது இந்தியாவு மட்டுமல்ல பல்வேறு உலக நாடுகளையும் கூட மிகப்பெரிய அளவில் பாதித்திருக்கிறது. இந்த பாதிப்பு தற்காலிகமானதா, நிரந்தரமானதா? இந்த பாதிப்பு தற்காலிகமானதா நிரந்தரமானதான்றதை இப்போ நம்மளால சொல்ல முடியாது. ட்ரம்ப் பிடிவாதமா இப்படியே தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னார்னா இந்த வீழ்ச்சி தொடர்ந்து இருக்கும். எந்தெந்த நாடுகள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுது? இந்தியாவுக்கான பாதிப்பு என்பது எந்த அளவுக்கு இருக்கு? இதனுடைய பாதிப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஒரு ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. மற்ற நாடுகள் குறிப்பாக சைனாலாம் நம்ம நாட்டை விட அதிகபட்சமாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. சைனாவுக்குலாம் கிட்டத்தட்ட ஒரு 54% அப்படிங்கிற அளவுக்கு அவங்க வரி விதிச்சிருக்கிறாங்க. அதனால தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹாங்காங் பங்குச்சந்தைகள் கிட்டத்தட்ட 10% இறங்கியிருந்தது. நம்முடைய பங்குச்சந்தைகள் ஒரு 4% தான் இறங்கியிருக்கு. கடந்த 3 நாட்களில் குரூட் ஆயில், கச்சா எண்ணெய் கிட்டத்தட்ட 18% இறங்கியிருக்கு. ஸோ நாம் இந்தியா அதிகபட்சமாக குரூட் ஆயில் இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ அதனால் நமக்கு இது ஒரு சாதகமான விஷயங்கள். ஸோ ஒட்டுமொத்தமாக உலகம் பொருளாதாரம் பின்னடைவை நோக்கும் போது நமக்கு சில அனுகூலங்கள் இருக்குது. அதனால் நம்முடைய டேமேஜ் மற்ற கண்ட்ரியை கம்பேர் பண்ணும்போது நம்முடைய டேமேஜ் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். பொருளாதார வீழ்ச்சி அப்படின்னா அது ஆப்வியஸா கொண்டு போய் ரெசிஷன்ல கொண்டு போய் விடும் அப்படின்னு சொல்லலாம். அது அமெரிக்காவிலிருந்து ஆரம்பிச்சா கிட்டத்தட்ட எல்லா நாடுகளையும் அது பாதிக்கும். குறிப்பா இந்திய பணியாளர்களையும் அது பாதிக்குமா? அப்ப நம்ம நாட்டு மக்களுக்கு வேலை கொடுக்கணுமே, அப்ப வெளிநாட்டில் இருக்கிறவங்களை திருப்பி அனுப்பிடலாமா அப்படின்ற அளவுல அமெரிக்காவில் வேலை செய்யற இந்தியர்களுக்கும் ஒரு பாதிப்பு வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தொடர்ச்சியா ஏறுமுகத்தில் இருக்கக்கூடிய தங்கம் விலை குறையுமா, இது இன்னும் உச்சத்தை தொடுமா அப்படிங்கிற கேள்வி ரொம்ப முக்கியமானதா இருக்கு. கண்டிப்பா தங்கம் விலை குறையறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப 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 குறைவு. அப்படியே ஏதோ குறைஞ்சாலும் ஏதோ ஒரு சில சதவீதங்கள் குறையலாம். இந்த கச்சா எண்ணெய் 18% குறைஞ்சிது, உலோகங்கள்லாம் 8% அந்த மாதிரிலாம் குறையாது. ஆனால் சரித்திரமே என்ன சொல்லுதுன்னா, எப்பெல்லாம் உலக பொருளாதாரம் வீழ்ச்சி அடைஞ்சதோ அப்போல்லாம் தங்கத்தோட விலை
ஏறி தான் இருக்கு. சிறு முதலீட்டாளர்கள் தான் இந்த மாதிரியான சூழல்ல பெரிய அளவுல பாதிக்கப்படுறாங்க. சோ இன்றைக்கு தொடங்கி இருக்கக்கூடிய இந்த நெருக்கடி என்பது அடுத்து எத்தனை நாட்களுக்கு இது நீடிக்கும் அப்படின்னு பார்க்கலாம். சிறு முதலீட்டாளர்கள் எந்தெந்த துறைகளில் கவனம் செலுத்தலாம்? அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபாஸ்ட் மூவிங் கன்சூமர் குட்ஸு, பார்மசூட்டிக்கல், இது ரெண்டுத்துலேயும் முதலீடு பண்ணலாம். ஐடி வந்து கொஞ்சம் இப்போதைக்கு அவாய்ட் பண்ணிடலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி வங்கித்துறை, ஸோ நம்ம இன்னும் 2-3 நாளில் வந்து ஆர்பிஐ பாலிசி இருக்குது. ஸோ ஆர்பிஐ பாலிசியை பார்த்துக்கின்னு வங்கித்துறையில் முதலீடு பண்ணுறதை பற்றி யோசனை பண்ணலாம். மற்றபடி ஆட்டோ, மெட்டல்லு, ரியல் எஸ்டேட்டு இதெல்லாம் இப்போ அவாய்ட் பண்ணிடணும்.